பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் எம்என்சிகளுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுக்கான டெஸ்டினேஷன். கடந்த 4 ஆண்டுகள்ல உற்பத்தி துறை, ஐடி துறை, கட்டுமான துறைன்னு பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்ட 941 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 10,63,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் செஞ்சிருக்காங்க. இதனால 2,30,856 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கி இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா 41 லட்சம் பேர் நான் முதல்வன் திட்டத்திலையும் 4 லட்சம் மாணவர்கள் தமிழ் புதுவன் திட்டத்திலையும் 6 லட்சம் மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்திலையும் பயனடைந்திருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் தொடங்கி இருக்கிறோம். இப்படி கல்வியை சுற்றியும் அறிவை சுற்றியும் ஆற்றலை சுற்றியும் செயல்படக்கூடிய முன்னெடுப்புகளோட வரிசையில் அடுத்து கல்லூரி படிக்கும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளியுடைய பிள்ளைகள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறது. அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தோமா இல்லைங்களா? எல்லாம் பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, நம்ம கட்டி காத்த கட்சி. இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிக்கு இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க, அந்த லேப்டாப் கொடுப்பத நிறுத்திட்டாங்க. இப்ப ஸ்டாலின் பேசுறார் 20 லட்சம் பேருக்கு கொடுக்கணும். எங்க கொடுப்ப? இன்னும் இருக்கிறது ஒரு 7 மாசம். உனக்கு ஆயிலே 7 மாசம் தான். 7 மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறது 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுல 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துக்கிறோம். ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். அண்ணா திமுக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு மட்டும் 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. ஆக இந்த திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் தொடர வேண்டுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.